மேகம் இன்ஃபோஸ். மேச ராசிக்காரர்களே, மாதம் ஒரு முறை சனிக்கிழமையில் அசைவம் தவிர்த்து நரசிம்மர் கோவிலுக்கு சென்று ஒரு சிறிய துளசி மாலை அல்லது துளசி கொத்து வாங்கி கோவிலில் அர்ப்பணியுங்கள். அன்போடு நெய்விளக்கு ஏற்றி வர உங்கள் மேலுள்ள சனிதோஷத்தின் தாக்கத்தை குறைத்து நரசிம்மரின் அருள் வழியாக வாழ்வில் வெளிச்சம், நிம்மதி கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களே, மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அசைவ உணவை தவிர்த்து வீட்டருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கிருக்கும் தாயார் சன்னதியில் ஒரு தாமரை பூ வைத்து அர்ச்சனை செய்து நெய்விளக்கு ஏற்றுங்கள். இந்த எளிய சடங்கு உங்கள் கெடுபலன்களை பாதியாக குறைத்து வாழ்வில் நிம்மதி மற்றும் நன்மைகளை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களே, மாதத்தில் ஒரு முறையாவது புதன்கிழமை அசைவ உணவை தவிர்த்து வீட்டருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்யவும். அதேபோல் 10 வெற்றிலை கொண்ட மாலை தயாரித்து ஆஞ்சநேயருக்கு அர்ப்பணிக்கவும். இல்லை என்றால் ஒரு நெய்விளக்கு பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஏற்றினால் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாதியாக குறையும். கடகராசிக்காரர்களே, குருவாயூரப்பன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பாகும். ஒரே ஒரு முறை மாதத்தில் திங்கட்கிழமையன்று திருப்பதிக்கு சென்று அங்குள்ள குளத்தில் புனித குளியல் செய்து வராகமூர்த்தியை நெஞ்சார வழிபடுங்கள். இது உங்களின் மன வலிமையை அதிகரித்து வாழ்க்கையில் நிலவியிருக்கும் நெகட்டிவ் சக்திகள் மற்றும் தடைகளை குறைக்கும். சிம்மராசிக்காரர்களே, மாதத்தில் ஒரு முறையாவது சனிக்கிழமை வீட்டருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் பார்வதிக்கும் நெய்விளக்கை ஏற்றி வழிபடுங்கள். அங்கு தனியாக அல்லது நவகிரகத்தில் ஒரே சந்நிதியாக இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றவும். இந்த வழிபாடு வரும் பிரச்சனைகளை தவிர்த்து சனீஸ்வர பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு ஏற்பட உதவும். கன்னி ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய பரமசக்தி மதுரை மீனாட்சி அம்பாள். அவள் அருள் உங்கள் வாழ்க்கையில் சக்தி, சமநிலை மற்றும் நன்மைகளை கொண்டு வரும். அதே சமயம் ஒரு மாதத்தில் ஒரு முறை சனிக்கிழமை அன்று அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் உள்ள சுதர்சன சக்கரத்தில் எழுந்தருளும் சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு அவருக்காக ஒரு நெய்விளக்கு ஏற்றினால் சனிப்பெயர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் எதிர்மறைகள் நீங்கும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி, குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, செழிப்பு மற்றும் சமநிலையை தரும். மாதத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை வீட்டருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ அர்ப்பணித்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்ய உங்கள் வாழ்க்கையில் உள்ள நெகட்டிவ் பலன்களை தணித்து நன்மை மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் மலைக்கோவில் முருகன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் விசேஷமானது. அதே சமயம் வீட்டருகில் உள்ள சிவன் கோவிலில் ஒவ்வொரு மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவருக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகுந்த நன்மையை தரும். இந்த இரு வழிபாடுகளும் நீங்கள் எதிர்கொள்வதாக இருக்கும் நெருக்கடிகளை அகற்றி பாதுகாப்பு, வெற்றி மற்றும் மன அமைதியை தரும். தனுசு ராசிக்காரர்களே, மாதத்தில் ஒரு முறை அருகிலுள்ள ஸ்ரீகிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அர்ப்பணித்து நெஞ்சார பிரார்த்திப்பது உங்களுக்கு சாந்தி, தெளிவு மற்றும் நன்மைகளை கொண்டு வரும். மேலும் வியாழக்கிழமை குரு பகவானை மனமாற வணங்கினால் உங்கள் ஞானம், ஆன்மீக வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் என மூன்றிலும் விசேஷ பலன்கள் உண்டாகும். மகர ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருத்தமான தெய்வம் நரசிம்மர்.
மேலும் சயனகோலத்தில் எழுந்தருளிய ரங்கநாதர் வழிபாடும் உங்களுக்கு விசேஷ பலன்கள் அளிக்கும். மாதத்தில் ஒருமுறை சனிக்கிழமை அருகிலுள்ள ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று ஒரு துளசி மாலை அர்ப்பணித்து உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் நெகட்டிவ் பலன்கள் குறைந்து நன்மைகள், மன அமைதி மற்றும் ஆரோக்கியம் வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் சந்திரன் தொடர்புடைய திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு வருடத்திற்கு ஒருமுறை சென்று தரிசனம் செய்வது, மேலும் பெருமாள் குறிப்பாக ஸ்ரீராமர் வழிபாடு உங்களுக்கு விசேஷமான ஆன்மீக பலன்களை அளிக்கும். மாதத்தில் ஒருமுறை சனிக்கிழமை துளசி மாலை வாங்கி ராமருக்கு அர்ப்பணித்து ஒரு நெய்விளக்கு ஏற்றினால் 7.5 சனியின் கடைசி 2.5 ஆண்டு காலத்தில் ஏற்படக்கூடிய பாதக சக்திகள் குறையும். மீன ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மற்றும் குருவாயூரப்பன் வழிபாடு உங்கள் மன அமைதி, குடும்ப நலம் மற்றும் ஆசைகள் நிறைவேற சக்தியளிக்கும். மேலும் பெருமாள் கோவில்களில் காணப்படும் குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவர் பகவானை ஒரு துளசி மாலை அர்ப்பணித்து வணங்குவது கல்வி மற்றும் ஞான வளர்ச்சிக்கு உகந்தது. குறிப்பாக புதுமண தம்பதிகள் குழந்தை வடிவில் உள்ள குருவாயூரப்பனை மனமாற வணங்கினால் பிள்ளை பாக்கியம் உள்ளிட்ட வாழ்க்கையின் இனிமைகள் விரைவில் கிடைக்கும். நன்றி.